Vanakkam, welcome back to the Yadus Camp here. Today we are going to see problem for haloalkanes and haloarenes JEE and NEET level நம்ம பார்க்க போறோம். The first problem பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை பாருங்க. ஸோ இதில் கொடுத்துக்கிற ரியாக்டன்ட் என்னன்னா டெர்ஷரி பியூட்டாக்சைடு. டெர்ஷரி பியூட்டாக்சைடுன்றது ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் பேஸ். டெர்ஷரி பியூட்டாக்சைடை நம்ம ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கிறச்ச டெஃபினட்டாக சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். பிகாஸ் ஸ்ட்ராங் பேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் ரிலேட்டட் டு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ இது தப்பாயிடும். ஸோ இது 2 ஆப்ஷன்ஸுமே தவறு. ஸோ அப்போது ஆப்ஷன் 4 அண்ட் ஆப்ஷன் 2 ஆர் ராங். So the remaining 1 and 2. Taking strong base is favor for E2 elimination reaction. அப்போ நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட் என்னது 1-bromo propane. So it is favor for E2 elimination reaction. E2 மெக்கானிசம் நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நமக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். இந்த O மைனஸ் டேக்ஸ் H ப்ளஸ் ஃப்ரம் பீட்டா கார்பன். அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு பிஆர் லீவ் ஆகிடும். ஓகேங்களா? யூ வில் கெட் தி ப்ரோப்பீன். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். The reaction followed elimination reaction. That is called beta elimination. Next problem. ஸோ ஒரு அல்கீன் கொடுத்துருக்காங்க. டபுள் பாண்ட் எடுத்துட்டு HCl ஆட் பண்ணால் இட்ஸ் ஃபாலோட் மார்கோனிக் ரூட். அப்போ என்ன மெக்கானிசம் ஃபார்ம் ஆகும்? இட்ஸ் அ கார்போகேட்டைன் மெக்கானிசம். ஸோ ப்ராப்ளம் 2 இஸ் ஃபாலோட் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் சப்போஸ் இது என்னன்னு தெரியலன்னா ஸோ ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் நான் டீட்டெயிலாக நடத்திருக்கேன் வித் மெக்கானிக்ஸோட. அங்கே பார்த்துட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அல்கீன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் யூ ஆர் ஆடிங் H ப்ளஸ். It's called a slow step. We learned what about the basics. This is delta plus, that is delta minus due to electromeric effect. அப்போ இந்த மைனஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த H plus எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் தட் H plus attached to the negative carbon, இப்போ மிடில் கார்பனுக்கு எடுத்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை தான் நம்ம கார்போகேட்டைன் இன்டர்மீடியட்னு சொல்லுவோம். இப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கார்போகேட்டைன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் செகண்டரி கார்போகேட்டைன். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெக்சரில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் இஃப் யூ கெட் தி கார்போகேட்டைன் இன்டர்மீடியட் வி ஹவ் டு திங்க் அபவுட் தி ஸ்டெபிலிட்டி. எப்படி நம்ம ஸ்டெபிலிட்டி டிசைட் பண்ணுவோம்? இப்போ இந்த கார்பன் இருக்கிறது செகண்டரி கார்பன், பட் நியர்பை தி பீட்டா கார்பன் ஹியர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ப்ரைமரி, லெஃப்ட் சைடில் இருக்கிறது டெர்ஷரி கார்பன். ஸோ ஒரு டெர்ஷரி கார்பன் இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக கார்போகேட்டைன் இன்டர்மீடியட்டில் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வி ஹவ் டு செக் ஃபார் ஸ்டெபிலிட்டிக்காக ரிங் எக்ஸ்பென்ஷன் நடக்க பாசிபிலிட்டிஸுக்காக நம்ம பார்க்கணும். பட் இங்கேயும் ரிங் எக்ஸ்பென்ஷன் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 6 மெம்பர் இருக்கிறதுனால அது மோஸ்ட் ஸ்டேபிள். சப்போஸ் அந்த பிளேஸில் நான் 5 மெம்பர் கொடுத்தேன்னா ரிங் எக்ஸ்பெண்ட் ஆகும். இது 6 மெம்பர்ன்றதுனால தட் இஸ் ஸ்டேபிள். இப்போ இங்கே ரிங் எக்ஸ்பெண்ட் ஆகாது. இப்போ அந்த நேரத்தில் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியான ஹைட்ரேட் ஷிஃப்ட் மைக்ரேஷன். இங்கே டெர்ஷரி கார்பன் ஒரு H இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைட்ரஜனு ஷிஃப்ட் ஆகும். இதை புஷ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க, இந்த ஹைட்ரேட் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. அப்போது ஆல்ரெடி இருக்கிற கார்போகேட்டைன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது நம்பர் 2. ஸோ யூ கேன் சே 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட். அதாவது என்னென்னா செகண்ட் பிளேஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு ஹைட்ரேட் ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட். ஸோ இப்போ நீங்கள் ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கார்போகேட்டைன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும்? ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் டெர்ஷரி கார்போகேட்டைன் இன்டர்மீடியட் வந்துடும் இந்த இடத்துல. இது டெர்ஷரி கார்போகேட்டைன் தட் இஸ் ஹைலி ஸ்டேபிள். அப்போ ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுவோம்? அந்த கார்போகேட்டைன் இன்டர்மீடியட் எடுத்துட்டு வி கேன் ஆட் அ நியூக்ளியோஃபைல். செகண்ட் ஸ்டெப்பில் வி கேன் ஆட் அ Cl மைனஸ். ஸோ இப்போ ஒன்ஸ் கார்போகேட்டைன் இன்டர்மீடியட் போது அது பிளேனார் ஸ்ட்ரக்சர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கார்போகேட்டைன் இன்டர்மீடியட் பிளேனார். அப்போ எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 2ல் நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணும்போது நம்ம 2 டைரக்ஷனில் ஆட் பண்ணலாம். ஒன்று ஃப்ரண்ட் அட்டாக் ஆர் பேக் அட்டாக். பட் ஆக்சுவலி இங்கே இருக்கிற கார்பன் இந்த டெர்ஷரி கார்போகேட்டைன் இன்டர்மீடியட் வந்து பிளேனார் தான். அட் த மீன் டைம் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். எப்படி நம்ம சிமெட்ரிக்கல்னு சொல்கிறோம் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க, இந்த 2 பிளேஸுமே ஐடென்டிக்கலாக இருக்குது. இந்த கார்பனும் சரி இல்லை இந்த கார்பனும் ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால இது சிமெட்ரிக்கல். அப்போ நீங்கள் நியூக்ளியோஃபைலை ஃப்ரண்ட்டில் அட்டாக் பண்ணாலும் சரி பேக்கில் அட்டாக் பண்ணாலும் சரி
ஒரே ப்ராடக்ட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்கு பாசிபிலிட்டீஸ் இல்ல. ஃபைனலா என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா, இந்த Cn மைனஸ் வில் கம் அண்ட் அட்டாக் இன் தி கார்போகேட்டைன் கார்பன். அப்ப நமக்கு வரும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா, இதான் நம்மளோட ஆன்ஸரா வரும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்ஸர். So third one is example for the substitution reactions. ஸோ நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில 2 ஹாலஜன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இங்க கவனிங்க. ஸோ Cl ஒரு ஹாலஜன், அயோடோ ஒரு ஹாலஜன். பட் ஆக்சுவலி விச் இஸ் மோர் ரியாக்டிவ்னா, அயோடோ அட்டாச்ட் கார்பன் வந்து இட்ஸ் sp2, இட்ஸ் அ ரெசனன்ஸ் கார்பன். ஸோ அந்த இடத்துல நமக்கு எந்த ரியாக்ஷன்ஸும் நடக்காது. பட் தி Cl அட்டாச்ட் கார்பன் இஸ் ஆல்ஃபா கார்பன் தட் இஸ் sp3. ஓகேங்களா? ஸோ Cl அட்டாச்ட் கார்பன் sp3ன்னும் போது நமக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஈஸியா நடக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன மெத்தடு? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ SN ரியாக்ஷன் நம்ம சொல்லலாம் சிம்பிளா. அதில 2 மெத்தட் இருக்கு. SN1, SN2ன்னு. ஸோ நம்ம எடுத்துக்கிற நியூக்ளியோஃபைல் Cn-, ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அப்போ நம்ம SN1, SN2ன்னு 2 மெத்தட் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ யூ ஹேவ் டூ நோ வைல் டேக்கிங் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் இட் இஸ் ஃபேவர் ஃபார் SN2 மெக்கானிசம். பிகாஸ் வி ஆர் டேக்கிங் DMF A புரோட்டிக் சால்வெண்ட். ஸோ இத கண்டிஷன்லாம் பேஸ் பண்ணி வி ஆர் ஃபைண்டிங் தட் இஸ் SN2. அப்போ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். என்ன நடக்கும்? இந்த Cn- will come and attack பேக் சைட். Cl is a leaving group. சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வந்துரும். சைனோ குரூப்ஸ். C triple bond N. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. யூ ஆர் கோயிங் டு ஆட் சோடியம் எத்தனால். சோடியம் எத்தனால் எடுத்தீங்கன்னா, இது 2 நம்ம என்னவா யூஸ் பண்ணணும்னா ரிடியூசிங் ஏஜென்ட். Cnல 3 பாண்ட் இருக்குங்களா? அதில ஒரு சிக்மா பாண்ட், 2 பை பாண்ட். ஸோ 2 பை பாண்ட உடைச்சு 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ண போறீங்க. அவ்வளோதான். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ரியாக்ஷனு. ஸோ இதான் உங்களோட ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 4. என்ன கண்டிஷன்ல வருது? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே. இது எப்படி நீங்க SN2ன்னு கண்டுபிடிச்சீங்க? Cn இஸ் a ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் as well as DMFன்றது போலார் A புரோட்டிக் சால்வெண்ட். இத பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டீட்டெயில்டு SN1, SN2க்கு டிஃபரன்ஸ் என்னன்றத ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல குடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குளோரோஃபார்ம் எடுத்துட்டு நம்ம பேஸ் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குளோரோஃபார்ம்ல இருக்கிற 3 ஹாலஜனுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு 3 OH குரூப் வந்துரும். எக்ஸஸா எடுத்துட்டீங்கன்னா, இந்த 3Cl பிகாஸ் ஆல் ஹாலஜன்ஸ் ஆர் ஸ்ட்ராங் லீவிங் குரூப்ஸ். ஸோ 3 Clமே லீவ் ஆயிடும் ஈஸியா. ஸோ லீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல 3 OH குரூப் வந்துரும். ஆக்சுவலா 3 ஹைட்ராக்சில் குரூப் அட்டாச்டா இருக்கும்போது, அந்த கார்பன் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப தட் இஸ் அந்த கார்பனோட ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி லெஸ். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன்ஸ்ல ஏதோ ஒரு ஆக்சிஜன் வில் கிவ் எலக்ட்ரான்ஸ் டூ ஆல்ஃபா கார்பன், ஒரு OH குரூப் இஸ் லீவிங் குரூப். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ ஒரு OH குரூப் வெளியில போயிடுது அப்படின்னா, HC double bond O with the H is positive sign. Then we have one more OH group. சொல்றது புரியுதுங்களா? அப்போ அந்த ப்ளஸ் OH மைனஸ். இந்த OH மைனஸ் H எடுத்துட்டு we'll get the formic acid. பட் ஃபார்மிக் ஆசிட் நமக்கு கிடைக்காது. ஏன்னா, we are taking this reaction in a basic medium. KOHன்ற நம்ம என்ன சொன்னோம்? பேஸ். OH மைனஸ்ன்றது பேஸ். ஒன்ஸ் if we get the formic acidன்றது ஆசிட்ல, அப்போ இதனோட எக்ஸஸ் ஆஃப் பேஸ் KOH or NaOH, எக்ஸஸ் ஆஃப் பேஸ். நான் போட்டுருச்சுனாக்கும் ஆசிட் பேஸை ரேக் பண்ணி நமக்கு சால்ட் ஃபார்ம் ஆயிடும். ப்ராப்ளத்தில என்ன குடுத்துருக்காங்க? பொட்டாசியம் கேட்டயான மென்ஷன் பண்ணல. அதனால நம்மளும் இங்க மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த கேவ ரிமூவ் பண்ணிட்டோம்னா, OH மைனஸ்ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ, KOHன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தா, நம்ம ப்ராடக்ட்ல பொட்டாசியம் சால்ட்ன்னு நம்ம எழுதலாம். பட் அவன் KOHன்னு மென்ஷன் பண்ணா, வெறும் பேஸ் OH மைனஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால, நம்ம ஆன்ஸரும் O மைனஸோட ஸ்டாப் பண்ணிடணும். சால்ட் ஃபார்ம்ல கொடுக்கக்கூடாது. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. தட் இஸ் யுவர் ரைட் ஆன்சர். இட்ஸ் a theoretical questions. ஜஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணீங்கன்னாவே புரிஞ்சிடும். 1-chloro-3-methyl-butane எடுத்துட்டு they are adding sodium ethoxide. What we are expecting, it followed SN2 mechanism. அப்போ என்ன நடக்கணும்? நம்ம SN2 மெக்கானிசம் போட்டோம்னா, இந்த O மைனஸ் அட்டாக் as a நியூக்ளியோஃபில் இங்க அட்டாக் பண்ணிட்டு இந்த Cl லீவ் ஆயிடும். ஸோ we are expecting the product as இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வரும் ஆக்சுவலா. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, "தி ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ப்ராடக்ட்ல யூசிங் திஸ்
இட்ஸ் அ ஸ்லோ ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வெரி ஸ்லோ. இந்த ஸ்பீட ஆக்ஸிலேட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல சோடியம் அயோடைட் போட்டுண்டா ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றோம்? சோடியம் அயோடைடு NaI. நம்ம ஆல்ரெடி தெரியுமே. சோடியம் அயோடைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன் என்ன போட்டா நமக்கு என்ன வரும்? ஹாலஜன் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். தட்ஸ் கால்ட் ஃபின்கெல்ஸ்டன் ரியாக்ஷன்ஸ். இப்ப இத நம்ம போட்டோம்னா, அந்த பிரைமரி ஹாலோலுக்கு என்ன பண்ணிடும்? ரீப்ளேஸ் பண்ணிட்டு அயோடோ குரூப் அங்க வந்துரும். பட் சேம் இதுல அதே ரியாக்ஷன்ஸ மீத்தாக்சைடு போட்டீங்க அப்படின்னா, மீத்தாக்சைடு சோடியம் மீத்தாக்சைடு எடுத்துன்றப்போ, சேம் ப்ராடக்ட் தான். OCH3. சேம் ப்ராடக்ட். பட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வெரி ஃபாஸ்ட். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வெரி ஃபாஸ்ட்டா நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா, எடுத்துட்ட ரியாக்டன்ட்ல Cl இருக்கு. இந்த இடத்துல அயோடா இருக்கு. ஸோ நியூக்ளியோஃபில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரியாக்ஷன் மீடியத்தில எந்த சேஞ்சும் கிடையாது. வாட் அபௌட் தி நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட்? ஸோ இப்ப Cl ஹாலஜன் இருக்கும்போது 2மே அட்டாச்ட் கார்பன், பிரைமரி கார்பன் தான். ஸோ போத் ஃபாலோட் SN2 மெக்கானிசம் தான். இதில எந்த டவுட்ஸுமே இல்ல. பட் என்னன்னா, தி லீவிங் குரூப் பிரியாரிட்டி ஆர்டர் விச் இஸ் ஸ்ட்ராங் லீவிங் குரூப்ன்னு கேட்டீங்கன்னா, I- இஸ் a ஸ்ட்ராங் லீவிங் குரூப் தென் Cl-. சொல்றது புரியுதுங்களா? இந்த ஒரு ரீசனால குளோரோ ஆல்கேன் எடுத்துண்டு வைல் ஆடிங் அ நியூக்ளியோஃபைல், ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல், அந்த Cl ரீப்ளேஸ் பண்றது ஸ்லோவா இருக்கும் கம்பேர்ட் டூ தி அயோடோ. அயோடோ இட்ஸ் வெரி குட் லீவிங் குரூப் டியூ டூ லார்ஜ் அட்டாமிக் சைஸ். நம்ம இங்க என்ன நடக்குது? அயோடைட கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டா நடக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவ் யூ ப்ரிப்பேர் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட் கேட்குறாங்க. ஃப்ரம் சைக்ளோபென்டேன். ஸோ சைக்ளோபென்டோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும்ல. இதில் இருந்து எப்படி இதை கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ சைக்ளோபென்டேனை எடுத்துட்டு குளோரின் HNU போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? குளோரோ சைக்ளோபென்டேன் இப்படி வந்துடும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் ஆல்கஹாலிக் KOH அடுத்த ஸ்டெப். ஆல்கஹாலிக் KOH போட்டுட்டா யூ வில் கெட் தி அல்கீன்ஸ். நெக்ஸ்ட் தேர்டு புரோமின் அண்ட் CCl4 ஆன்டி அடிஷன் ரியாக்ஷனில் வில் கெட் தி விசினல் டைஹாலைடு. ப்ராடக்ட்டு 1,2 டைப்ரோமோ சைக்ளோபென்டேன். ஆனால் நமக்கு என்ன வந்த ஆன்சரு 1,2,3 ட்ரைப்ரோமோ சைக்ளோபென்டேன். ஸோ தட் இஸ் ராங். ஸோ செகண்ட் மெத்தடும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா அவங்க குளோரின் எடுத்துருக்க பதிலாக நம்ம புரோமின் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அதுலேயும் அதே மாதிரி தான் சைக்ளோபென்டேன் அதே மாதிரி எடுத்துட்டு while adding bromine in HNU, ஸோ நமக்கு அதே புரோமோ சைக்ளோபென்டேன் ஃபார்ம் ஆகும். அதுலேயே C2H5 போட்டோம்னா இட்ஸ் அ பேஸு. ஸோ வில் கெட் தி அல்கீன் எலிமினேஷன். Again if you add bromine and CCl4 you will get same product. புரியுதுங்களா? ரைட். வாட் அபவுட் த தேர்ட்? ஐ திங்க் தேர்டு தான் ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் புரோமின் HNU அதுவும் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் தான். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் அகைன். பட் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தனியாக தெரியணுன்றதுக்காக நான் திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கேன். பட் எல்லாமே சேம் தான். இப்போ இதில் ஆல்கஹாலிக் KOH போடுறாங்க. போட்டால் சேம் ப்ராடக்ட் சைக்ளோபென்டீன். ஃபைன். இப்போ இதில் NBS. வாட் டு யூ மீன் NBS? தட்ஸ் கால்ட் அஸ் N-bromosuccinamide. இந்த அல்லைல் கார்பன் இருக்குல்ல, யூ நோ த மீனிங் ஆஃப் அல்லைல் ரைட்? அதாவது இந்த கார்பன் இல்லாட்டி இந்த கார்பன் போத் ஆர் அல்லைல். ஸோ இந்த அல்லைல் பிளேஸில் ஹாலஜனை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நம்ம அல்லைல் பிளேஸில் ஹாலஜன் சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். டபுள் பாண்ட் இங்கே இருந்துட்டு இங்கே ஒரு ஹாலஜன் வந்துடுது. ப்ளஸ் அது வந்து அமைடாக போயிடும். N-bromo சக்சினமைடாக போயிடும். ஃபர்தர் என்ன பண்ணுறாங்க? புரோமின் இன் CCl4. ஐ திங்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்துரும்னு நினைக்கிறேன். புரோமின் அண்ட் CCl4 போட்டால் இந்த டபுள் பாண்டில் யூ கேன் ஆட் 2 ஹாலஜன்ஸ். நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அது நமக்கு வந்துடுது. ஸோ இங்கே ஒரு Br, இந்த இடத்துல 2 Br. ஓகே. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா இதில் நம்ம புதுசாக ஒரு இன்டர்மீடியேட் பார்க்க போகிறோம். வாட் இஸ் பென்சைன் இன்டர்மீடியேட்? ஆக்சுவலாக இது என்ன நடக்க போகுது அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல Cl இருக்கு, இந்த இடத்துல H இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற பேஸ் சோடமைடு.
that is K plus and NH2 minus. இது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா, நம்ம அந்த பென்சீன் ரிங்கில் இருக்கிற ஹைட்ரஜனே ரிமூவ் பண்ணுற அளவுக்கு அது ஸ்ட்ராங் பேஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்ரஜனே ரிமூவ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங் பேஸ். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த NH2 மைனஸ் இந்த H ப்ளஸ் ரிமூவ் பண்ணும். இப்போ H ப்ளஸ் ரிமூவ் பண்ணால் இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கே ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ Cl இஸ் எ வெரி குட் லீவிங் குரூப். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ லீவ் பண்ண உடனே ஐ மீன் Cl ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுன்னா, ஸோ கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல எத்தனை பாண்ட் இருக்குது? 3 பாண்ட் இருக்குது. தட் இஸ் கால்ட் பென்சைன் இன்டர்மீடியேட். தட் இஸ் மோர் ரியாக்டிவ். நான் ரெசனன்ஸ் எஃபெக்ட் பற்றி உங்களுக்கு தெரியும், கவனிச்சுக்கோங்க. இதில் ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்குது. இப்போது இந்த லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பை பாண்ட் எங்கே? இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இது எங்கே? இங்கே ஷிஃப்ட் ஆகும், ரைட்? அப்போ இந்த பை பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் எங்கே போகும்? இந்த இடத்துல போகும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு பென்சீன் இன்டர்மீடியேட்ல இருக்கிற அந்த 2 கார்பன்ல எதுக்கு மைனஸ், எதுக்கு ப்ளஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இந்த கார்பன் நெகட்டிவ்லி சார்ஜ்ட், திஸ் இஸ் டெல்டா மைனஸ், திஸ் இஸ் டெல்டா ப்ளஸ். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இது என்னது? டெல்டா மைனஸ், டெல்டா ப்ளஸ். இப்போது நம்ம வெளியில் போன அந்த NH2 மைனஸ் அந்த H எடுத்துகிட்டு அமோனியான்னு போச்சிங்களா, அது திரும்ப இட் கம் அண்ட் அட்டாக் இன் த சேம் பிளேஸ். NH3 இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபில் தானே? கவனிச்சுக்கோங்க. அந்த NH3 எங்கே வந்து அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டேன்ல, இந்த இடத்துல அட்டாக் பண்ணும்போது இதில் ஒரு பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகி அங்கே மைனஸ்ன்னு போயிடும். அந்த மைனஸ் H ப்ளஸ்ஸை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபைனலாக நம்ம என்ன ப்ராடக்ட் வருது? OCH3 இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இந்த இடத்துல NH2 வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் பென்சீன் இன்டர்மீடியேட் மூலமா நம்ம வி கேன் ஆட் அமினோ குரூப் இன் அ பென்சீன் ரிங் டைரக்ட்லி. புரியுதுங்களா? ஆனா என்ன பொசிஷன்ல இருக்கு? Cl இருந்ததுக்கு நியர் பை த கார்பன். ஓகேங்களா? அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட் இந்த இதில் எந்த ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் 1 இஸ் அ ரைட் ஆன்சர். அனிசோல்ல Cl இருந்த பிளேஸ் ஆர்த்தோ பிளேஸ். ஆனால் இப்போ நம்ம அந்த Cl இருந்த பிளேஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணல. எங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம்? மெட்டா பிளேஸ். இதுதான் டிஃப்ரெண்ட். பிகாஸ் த்ரூ பென்சைன் இன்டர்மீடியேட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன்ஸு. கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. கேட்டிருக்கிறது என்னென்னா, இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸில் ரியாக்ஷன்ஸ் நடக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இது ஆல்ரெடி நம்ம லெக்சர்ஸில் கொடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட் நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4 போங்க. ஹாலோபென்சீன், குளோரோபென்சீனை சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தோம்னா நம்ம அந்த Cl ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல OH வந்துடும். தட் இஸ் கால்ட் ஃபீனால். கரெக்டுங்களா? O மைனஸ் Na ப்ளஸ் சோடியம் ஃபீனாக்சைடு. அதை ஆசிட் ஹைட்ரலைஸ் பண்ணால் நமக்கு ஃபீனால் வந்துடும். அவங்க கேட்குறது என்ன ப்ராடக்ட் கேட்கல, ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் வில் அண்டர்கோ ரியாக்ஷன்ஸ். ஸோ த நேம் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் கால்ட் அஸ் டவுஸ் ப்ராசஸ். தெரியாட்டி ப்ரீவியஸ் லெக்சர்ஸை பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ வாட் அபவுட் த தேர்ட் ஆப்ஷன்? ஹாலோல்கேன் எடுத்துட்டு ஆல்கஹாலிக் KOH போட்டால் தட் இஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். இதுலேயும் நமக்கு ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு எடுத்திருக்காங்க, நமக்கு எடுத்தோன்னா 2 மீத்தைல் ப்ரோப்பீன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் நமக்கு ரியாக்ஷன்ஸ் நடக்கும். What about the second one? Aqueous KOH. It's called a substitution reaction. So நமக்கு அது SN1 mechanism. Haloalkane is a tertiary haloalkane. It is followed SN1 mechanism because to form of carbocation வந்து tertiary carbocation most stable. ஸோ இப்போ அதுலேயும் நமக்கு என்ன வரும்? tertiary butanol ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 both will undergo some chemical reactions. But what about the option 1? கவனிச்சுக்கோங்க. இதுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை நான் பார்க்கும்போது பென்சீன் இன்டர்மீடியேட் எங்கே ஃபார்ம் ஆச்சு? ஆலஜனை ரிமூவ் பண்ணி தானே. ஸோ இந்த இடத்துல ஆலஜன் இருக்குது. நியர் பை த கார்பனு இந்த கார்பன், இந்த கார்பன். இப்போ அந்த 2 கார்பன் ஹைட்ரஜன் இருக்கா? இல்லை. நம்ம எடுத்துக்கிற ரீஏஜென்ட் என்னது? சோடமைடு. ஓகே, லிக்விட் அமோனியா, தட் இஸ் ஆல்சோ சோடமைடு. அப்போ நம்ம எடுத்துக்கிறது ஸ்ட்ராங் பேஸ். இட் ஃபேவர் ஃபார் டு கெட் தி பென்சீன் இன்டர்மீடியேட். ஆனால் இங்கே பென்சீன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுமா? ஏன்னா பீட்டா கார்பன் ஐ மீன் அட்ஜசன்ட் கார்பனில் ஹைட்ரஜனே இல்லை. தட் மீன்ஸ் இதில் தான் நமக்கு நோ
reaction. So your answer is option 1 is a right answer. இது ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன்ஸ். நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்னது? சோடியம் அயோடைடு அசிட்டோன் போட்டா என்ன ரியாக்ஷன்? ஃபின்கில்ஸ்டன் ரியாக்ஷன். ஸோ ஃபின்கில்ஸ்டன் ரியாக்ஷன் ஃபாலோட் என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம்? இது நமக்கு மெயினா தெரியணும். அது தெரிஞ்சா தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபின்கில்ஸ்டன் ரியாக்ஷன் என்ன மெக்கானிசம்லாம் தெரியாமயே நீங்க படிச்சிருப்பீங்க. பட் நான் லெக்சர்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட் ஃபாலோட் SN2. What do you mean SN2? Inversion product. Nucleophile will come and attack back side, so leaving group வந்து front side. இப்போ இதில் 2 halogens இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. We have 2 halogens. Here Br, here fluoro. Which is very good leaving group na definitely Br தான், fluoro கிடையாது. அப்போ you are going to replace only Br, not fluoro. அப்போ இது SN2 னா நம்ம என்ன நடக்கும்? இந்த high minus இருக்குங்களா? High minus will come and attack back. So Br is a leaving group. Option 1 தான் right answer. ஓகேங்களா? இந்த consider the reactions இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா haloalkane. So haloalkane then alcohol it followed SN2 mechanism. சொல்றது புரியுதுங்களா? Because Williams ether synthesis followed SN2 mechanism. So இது SN2. What about the second one? இதுலயும் கவனிச்சுக்கங்க. இந்த ஈத்தர் குரூப் சேம், ரெண்டுமே சேம் ப்ராடக்டாக தான் இருக்கு. பிகாஸ் தட் ஆல்சோ ஃபாலோட் SN2 தான். ஏன் SN2 நான் டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ரெண்டுத்துலையுமே எந்த ஒரு மைக்ரேஷனுமே நடக்கல. ஏன்னா இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஃபாலோட் SN1 மெக்கானிசம்னா இட் ஷுட் ஃபாலோ கார்போகேட்டைன் மெக்கானிசம். ஏன் இப்போ இங்கே கவனிச்சுக்கோங்க, நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட் என்னது கவனிங்க. இப்போ இதில் ரெண்டுத்துலேயுமே நம்ம என்ன எடுத்துக்கிறாங்க? C2H5O-. கவனிங்க, இதில் ஹாலஜன் இருக்கிறது ஆல்ஃபா, இது பீட்டா. ஸோ ஹாலஜன் இருக்கிற கார்பன் பிரைமரி கார்பன், இது டெர்ஷரி கார்பன். கரெக்ட்டுங்களா? ரைட். எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஈத்தாக்சில் குரூப் எந்த இடத்துல அட்டாச்சாக இருக்குது? பிரைமரி கார்பன். இதுலேயும் பிரைமரி கார்பனில் தான் அட்டாச்சாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஃபாலோட் SN1 அப்படின்னா யூ ஷுட் அண்டர்கோ சம் மைக்ரேஷன், ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடந்து டெர்ஷரி கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகி அங்கே தானே நடந்திருக்கும். அங்கே நடந்து நமக்கு என்ன வரும்? 2 ஈத்தாக்சி 2 மீத்தைல் ப்ரொப்பேன் வந்திருக்கணும். பட் நம்ம அப்படி வரல. எல்லாமே பிரைமரி கார்பனில் தான் நடந்திருக்கு. ஸோ போத் ஃபாலோட் SN2 மெக்கானிசம். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதில் எடுத்துக்கிற ரியாக்டன்ட்டு ஹாலோஅல்கேன்ஸ். ஸோ ஹாலோஅல்கேன் எடுத்துகிட்டு தேர் ஆடிங் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். இப்போ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் அண்ட் ஃபாலோட் SN2 மெக்கானிசம். ஸோ SN2 ரியாக்ஷனில் இன்வர்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அவங்க கேட்குறது என்னது? மேஜர் ப்ராடக்ட். மேஜர் இஸ் இன்வர்ஷன். திஸ் இஸ் S ஐசோமர். S ஐசோமர்னா SN2 ரியாக்ஷனில் நமக்கு வர ப்ராடக்ட்டு இன்வர்ஷன். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுறச்சு இதில் தயால் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் தயால் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. இதில் மீத்தாக்சி குரூப், இது ராங்கு. ஏன்னா இதில் மெத்தனால்ன்றது சால்வெண்ட் தான். இதில் நியூக்ளியோஃபைல தயால் தான். அப்போது SH தான் ஆட் ஆகணும். ஸோ either is a first one or third ஒன்னாக இருக்கணும். ஆல்கன் வந்து S ஐசோமர். ஸோ இதில் நம்ம ஆப்ஷன் 1ல் வர தயால் குரூப்பும் என்னது? S ஐசோமர் தான். ஸோ இதுதான் R ஐசோமர். ஸோ ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். இது வந்து பாலியாலஜன்ஸ் கான்செப்ட்லேருந்து வந்திருக்கு. வாட் யூ மீன் குளோரோபிக்ரின்? குளோரோஃபார்ம் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட். ஸோ நம்ம எடுத்துக்கும் போது இன் லெபார்ட்டரி ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இதிலேருந்து ஒரு ஹெச்சும் இதுலேருந்து ஒரு OHும், தட் இஸ் வாட்டர் இஸ் எ லீவிங் குரூப். இப்போ நமக்கு என்ன வரும் ப்ராடக்டாக? CCl3CNO2. ஸோ இதுதான் குளோரோபிக்ரின். குளோரோஃபார்ம் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட். ஆப்ஷன் 2 இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ தி பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் மீத்தேல் புரோமைட், ஈத்தேல் புரோமைட், N-ப்ரோபைல் புரோமைட் அண்ட் N-பியூட்டைல் புரோமைட் எதனோட பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. ஸோ வாட் அபவுட் தி கான்செப்ட் இங்கன்னா, மோலார் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுனாவே பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் பாய்லிங் பாயிண்ட் இஸ் டைரக்ஷனல் ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ். அப்போது மீத்தேல் புரோமைட்னா ஒரு கார்பன் இருக்குது, ஈத்தேல் புரோமைடில் 2 இருக்குது, ப்ரொப்பைலில் 3, பியூட்டைலில் 4. ஸோ obviously N-butyl bromide is higher boiling point than propyl bromide, then ethyl, then methyl bromide. So your answer is option 2 is the right answer. So boiling point directionally proportional to molar mass of the substance. Next 14th, stability of alkyl fluoride. So இப்போ இந்த different alkyl halides கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா alkyl fluoride, then alkyl chloride,
then alkyl bromide, then alkyl iodide. ஸோ விச் இஸ் மோர் ஸ்டேபிள்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ளோரோ ஆல்கேன்ஸில் இருந்தோட பாண்டு வந்து ஆக்சுவலாக த சைஸ் ஆஃப் த ஆலஜன் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். இதில் ஃப்ளோரோ குளோரோ ப்ரோமோ அயோடோன்னும் போது சைஸ் வந்து எது இல்லை ஸ்மாலர் சைஸ்னால் ஃப்ளோரோ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளோரோ ஸ்மாலர் சைஸ் தென் குளோரோ தென் ப்ரோமோ தென் அயோடோ. ஸோ ஏன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆனாவே பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ ஸ்டெபிலிட்டியும் பார்க்கும்போது ஃப்ளோரோ இஸ் கிரேட்டர் தென் குளோரோ தென் ப்ரோமோ. ஆப்ஷன் 1 இஸ் அ ரைட் ஆன்சர். ஒரே ஆல்ஃபா கார்பனில் 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. ஹீட் பண்ணும்போது சிம்பிளாக கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும். ஸோ அப்போ ஒன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணிச்சுன்னா நமக்கு எத்தனாயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதில் டாலரன்ஸ் ரீஏஜென்ட் போடுறோம். ஸோ வாட் யூ மீன் டாலரன்ஸ் ரீஏஜென்ட்? AgNH3 twice in alkaline medium. ஸோ இந்த டாலரன்ஸ் ரீஜன் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இது கார்பாக்சிலிக் ஆசிட் இதோட ரியாக்ட் பண்ணிட்டு வில் கெட் தி சில்வர் அசிட்டேட். இந்த சில்வர் அசிட்டேட்டில் புரோமைன் அண்ட் CS2. ஸோ இது என்ன ரியாக்ஷன் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ நான் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் கால்ட் அஸ் போரோடின் ஆன்ஸ்டிக்கர் ரியாக்ஷன்ஸ். ஸோ அப்போ நான் எடுத்துக்கும் போது என்ன ஃபார்ம் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு இஸ் லீவிங் குரூப், ஒரு ஏஜியும் ஒரு பிஆர் ரிமூவ் ஆகிடும், இன்னொரு பிஆர் போய் சிஎஸ்ல அட்டாச் ஆகிடும். ஸோ மெக்கானிசம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. யுவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். போரோடின் ஆன்ஸ்டிக்கர் ரியாக்ஷன்ஸில் சில்வர் எடுத்துட்டோம்ல, அதே இன்ஸ்டெட் ஆஃப் சில்வர் யூ கேன் டேக் லெட் அசிட்டேட்டு. ஸோ சில்வர் அசிட்டேட்டும் எடுத்துக்கலாம், லெட் அசிட்டேட்டும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் ரியாக்ஷன்ஸ் தான். என்ன நடக்கும்? இதில் கார்பன் டை ஆக்சைடு போயிட்டு அந்த இடத்துல அயோடோ சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ 3 சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அமங் தி புரோமைட்ஸ் ஆஃப் 1, 2, 3 கிவன் பிலோ தி ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் SN1 ரியாக்ஷன். எது மோர் ரியாக்டிவ்னு கேட்குறாங்க. இப்போ SN1ல் நமக்கு தெரியும் என்ன ஃபார்ம் ஆகும்? கார்போகேட்டைன் மெக்கானிசம், கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் நம்ம என்ன கார்போகேட்டைன் ஃபார்ம் பண்ணலாம் கவனிச்சுக்கோங்க. இந்த பிஆரை நம்ம லீவ் பண்ணோம் அப்படின்னா பிஆர் மைனஸ்னு வி வில் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் கார்போகேட்டைன், அல்லைல் கார்போகேட்டைன். வாட் அபவுட் தி செகண்டும் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த பிஆர் ரிமூவ் ஆனால் நம்ம செகண்டும் அல்லைல் கார்போகேட்டைன் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ தேர்ட் ஆல்சோ சிமிலர். த பிஆர் இஸ் a leaving group, so you will get the same as it is allyl carbocation. ஸோ எல்லாமே அல்லைல் கார்போகேட்டைன் தான். அப்போ நம்ம எப்படி நம்ம ஸ்டெபிலிட்டி வைஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ டியூ டு ரெசனன்ஸ் 2sp3. ஸோ ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா அதில் எந்த sp3 கார்பனில் ஆல் ஆர் sp2 கார்பன், பட் இட் ஃபாலோட் 4n pi எலக்ட்ரான் ரூல். இப்போ 4n pi எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஆன்டி அரோமேட்டிக். ஸோ வாட் அபவுட் தி ஃபர்ஸ்ட் ஒன்று? நான் அரோமேட்டிக். தேர்ட் ஒன்று இங்கே பார்த்துங்க, நைட்ரஜன் லோன் பேர் இருக்கிறதுனால இட் இன்வால்வ் இன் ரெசனன்ஸ் எஃபெக்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்? இப்படி ரெசனன்ஸ் ஆகுங்களா? ஸோ யூ கேன் ட்ரா தி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஹியர் ஆல் தி ஆட்டம்ஸ் ஆர் sp2 hybridization. It follows 4n plus 2 pi electron rule. That means totally 6 pi electrons இருக்கு. இப்போ 6 pi electronsனா it followed aromatic. இப்போ now you can see what about the stability orderன்னு பார்த்தீங்கன்னா aromatic is more stable than non-aromatic than anti-aromatic. That is a answer. ஸோ இப்போது நான் ஒரு கான்செப்ட் இங்கே புதுசாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நான் பார்க்கும்போது விச் இஸ் மோர் ஸ்டேபிள் நமக்கு தெரிஞ்சிடும். அரோமேட்டிக் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் நான் அரோமேட்டிக் தென் ஆன்டி அரோமேட்டிக். இப்போ இதில் எது அரோமேட்டிக்கு? தேர்ட் ஒன் இஸ் அரோமேட்டிக், then first one is non-aromatic, then second is anti-aromatic. So your option is 312. The answer is first one is right answer. Next one, which of the following reaction will result in the formation of chiral center in the product? So அப்போ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதுனீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். First one, addition of HBr followed Markovnikov rule. So answer is 2-bromopropane. இதில் chiral center இருக்கான்னா கிடையாது. Because of why all carbons are identical. So இதில் option 1 is wrong. What about the option 2? That is addition of hypoalous acid. நமக்கு என்ன வரும்? CH2ல you can get one place OH, another one place Br. Chiral carbon இல்லை because all carbons are symmetrical. So that also wrong answer. Third one, bute 1 இன் அடுத்து HBr peroxide போட்டால் இந்த பிளேஸில் ஆக்சுவலாக கவனிச்சுக்கோங்க, இந்த டபுள் பாண்டில் ஸோ
இந்த இடத்துல ஆன்டி மார்கானிக் ஆஃப்ரூல்னா இந்த இடத்துல நம்ம பிஆர் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஹெச் ஆட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அப்போ 1 புரோமோ பியூட்டேன் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுலயும் எந்த கைரல் கார்பனும் இல்ல. தட் ஆல்சோ ராங். வாட் அபௌட் தி ஃபோர்த் ஒன் தி சேம் 1 பியூட் 1ல நம்ம HBr ஆட் பண்ணும்போது ஃபாலோட் மார்கானிக் ஆஃப் ரூல். இப்போ மார்கானிக் ஆஃப் ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம Br ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல H ஆட் பண்ணுவோம். ஸோ வாட் அபௌட் தி ஆன்சர்? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இதில கைரல் கார்பன் இருக்கு. எப்படி நம்ம சொல்றது கைரல் கார்பன்னு? பிகாஸ் ஆஃப் யூ சி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஈத்தேல் குரூப் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு மீத்தேல் குரூப் இருக்கு. கீழ ஒரு Br குரூப் இருக்கு. தென் 1 ஹைட்ரஜன். ஸோ ஆல் சப்ஸ்டிட்யூஷன்ஸ் ஆர் டிஃபரன்ஸ் இன் அ கார்பன். ஸோ அதுதான் கைரல் கார்பன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். விச் ஆர் தி ஃபாலோயிங் கிவன் அரைல் ஹாலைட் இஸ் மோஸ்ட் ரெடிலி ஹைட்ரலைஸ்டு. ஸோ இது மோஸ்ட் ரெடிலி ஹைட்ரலைஸ்ட்னா இங்க கவனிச்சுங்க. இது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இட் ஃபாலோட் டவுஸ் ப்ராசஸ். டவுஸ் ப்ராசஸ்ல விச் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தட் வில் இன்க்ரீஸ் தி ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலஜன் அட்டாச்ட் கார்பன். இப்போ இதில கவனிச்சீங்க அப்படின்னா, இதில இருக்கிற எல்லா குரூப்புமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். ஓகேங்களா? பட் இந்த அவுட் ஆஃப் தி 4ல விச் இஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா NO2 தான். ஸோ NO2 தான் ஸ்ட்ராங்கஸ்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அதுதான் இட் வில் இன்க்ரீஸ் மோர் ரியாக்டிவிட்டி. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர்.